அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 28/11/2024 ஆண்டு நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்குது. பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சுப முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாளை பயன்படுத்துங்க. நிச்சயமாக இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். அடுத்ததான் இந்த நாளினுடைய பலன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கோவக்காரங்க தான். குணம்னா குணம், தங்கமான குணம். கோபம் இருக்குங்கிறீங்க, குணம் இருக்கிறதுனால தான் கோபமே இருக்குது. கோவப்படுறவங்க யாரும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. கோவப்படுறவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நோக்கடிக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் இல்லைங்க, எவ்வளோ ஆனாலும் சரி, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களை நான் நோக்கடிக்க மாட்டேன், இப்படி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். வெட்டு 1 துண்டு 2. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு அடிபணிவாங்க, அன்புக்கு அடிமையானவங்க. நேருக்கு நேராக நின்று பேசுனீங்க அப்படின்னாக்கா பதில் கிடைக்கும். புறமுதுக்கு பின்னாடி பேசுனீங்க அப்படின்னா அதற்கு இவங்க ஒருபோதும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தலைகணத்தோட ஒருத்தங்க இவங்க கிட்ட வந்து பேச வந்துட்டீங்கனாக்க இவங்க தலையே போனாலும் அடிபணியவே மாட்டாங்க. இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னாவே அதற்கு ஒரு தகுதி தராதாரம் வேணும். அவ்வளோ பெரியவங்கள சிம்மம் அப்படின்னாக்கா ஆமாம், வயது அடிப்படையில் இவங்க சின்னவங்களாக இருந்தாலும், பிறவி அடிப்படையில் இவங்க மனிதர்களாக இருந்தாலும், அதுவும் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் இவங்களுடைய குணத்தால் தேவர்களுக்கு ஒப்பானவங்க. சிம்மத்துடைய குணாதிசயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய வேல்யூ புரியும். சிம்மத்தை சேர்ந்தவங்க கணவராக இருந்தா, சிம்மத்தை சேர்ந்தவங்க மனைவியாக இருந்தா, சிம்மத்தை சேர்ந்தவங்க பிள்ளைகளாக இருந்தா, சிம்மத்தை சேர்ந்தவங்க வீட்டில் ஒருத்தங்களாக இருந்தா, அந்த குடும்பம், அந்த உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் இவங்க வாங்கிப்பாங்க. அந்த வீட்டுக்கு இடிதாங்கி மாதிரி இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே இந்த கஷ்டம் இப்படி இருக்குது, இதோடைய பலன் இப்படி தான் இருக்குங்கிறத தெரியாமல் குடும்பத்துடைய நல் மதிப்பை மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவங்க இவங்க. இவங்களுக்கு பின்னாடி 1000 வழிகள் இருந்தாலும் முன்னாடி குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக அரண் மாறி காக்கக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் ஒரு வரியில் சொன்னாக்க நல்லதை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலையை பற்றி பார்த்துடலாங்க. புதிய முயற்சிகள் எல்லாருமே சாதகமாக முடியும். புதுசாக தான் நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு எதாவது திட்டம் போட்டு வச்சுருந்தாலும் இந்த நாளில் தாராளமாக செய்யலாம். அது நீ நினச்ச மாதிரி நடக்கும். அதே மாதிரி அரசாங்க வகையில் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும். புரியுதுங்களா எந்த அளவுக்கு எல்லாமே அடுத்தடுத்து சாதகமாக வருதுன்னு? அதே மாதிரி உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயே சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்த எதிரிகளை பார்த்தோம்னா எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகள் வலுவிழந்து போவாங்க. உறவுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் உறவுக்காரங்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது. அதுவே உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். ரொம்பவே சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த நாளில் கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய உறவுங்களாக இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள தூர தொக்கி வச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த நாள் உங்கள் வாக்கு வன்மையை பொறுத்திருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க. சிம்மம் எப்பவுமே அப்படிதான். வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை காப்பாற்றுறதுக்கு உசுரையும் கொடுக்கக்கூடியவங்க தான். ஸோ அப்படி இந்த நாளில் சாதிப்பீங்க. தொழிலை பொறுத்தவரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அடைய போகிறீங்க. இப்படியே வாக்கு சாதுரியத்தால் இந்த சேல்ஸில் இருக்கீங்க இல்லையா, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் ரொம்பவே சாதகமான நாள். பணத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் இந்த நாள் சிம்மத்திற்கு நினச்சபடியே பணம் உங்கள் கைக்கு வரும். குறிப்பாக சொல்ல போனாக்கா உங்களுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் தகுந்த பணவரவு உண்டு. உங்களுடைய இனிமையான பேச்சுக்களால் எல்லாரையும் கவர்ந்து இழுப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகள் மூலம் புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும்.
வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை விரைந்து செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை ஆளும் பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் தரக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான திட்டங்கள் கைகூடி வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களாலையும் மேல் அதிகாரிகளாலையும் அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாளாக இருக்குது. முக்கியமாக உங்கள் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. மனசளவில் தைரியம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்றைக்கி கைகூடும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. நேர்மறை சிந்தனைகளோடு செயல்படுவதனால எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் உண்டு. வெளியூர் பயணங்களாலையும் அனுகூலமான பலன் உண்டு. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் கிடைக்கும், தீர்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல இருந்து பதவிகள் தேடி வரும். பொதுவாக இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் இந்த வேலை பண்ணுறேன், எனக்கு இந்த நாள் நல்லா இருக்கா? பணநிலை எப்படிமா இருக்குது? கடன் பிரச்சனை வர கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏதாவது ஓரளவுக்கு இந்த நாளை நான் சமாளிச்சிருவேனான்னு யோசிப்பீங்க. அன்றாட கூலி வேலை செய்கிறீங்களா? கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? எந்த துறைகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நிதி ரீதியாக இன்றைக்கி உங்களுக்கு சங்கடங்கள் இல்லை. பணவரவு பல விதங்களில் வந்து சேரும். கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு உறுதிங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, குறிப்பாக தீப தூப ஆராதனை காட்டி, முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் தீபமாவது ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் குரு பகவானே போற்றி போற்றி, நன்மைகளை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய நல்லவனே, எனக்கு எல்லா விதங்களையும் நல்லதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டுங்க. அவருடைய நாமத்தை 27 முறை சொல்லுங்கள். டைம் இருக்கு, உங்களால் முடியும்னாக்கா 108 முறை சொல்கிறது இன்னும் சிறப்புங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். குருவாக அருள்பாலிக்கக்கூடிய சாய்பாபா, இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாள். இந்த நாளில் இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வதனால மனசுக்கு அமைதி கிடைக்கும், சிந்தனையில் தெளிவு இருக்கும், செய்யக்கூடிய வேலையில் வெற்றி தொடரும். யோசித்து வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் இந்த நிறத்தினான பொருட்களையாவது பயன்படுத்துங்க. பொன்னிறம் அல்லது மஞ்சள் நிறம், புரியுதுங்களா? அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பாதிப்புகள் எதுவுமே இந்த நாளில் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மனசுக்கு நிம்மதி நிறைவு உண்டாகும். அடுத்த பூரம் நட்சத்திரம். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். தேங்கிய பொருட்கள் விற்பனையாகும். வேலையில் இருக்கிறவங்க அதிகாரிங்கிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. மேலும் ஒரு வரியில் சொன்னாக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்குது. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. காலையிலேயே நீ எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். முன்ன செய்த முதலீடு கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும், என்னென்னைக்கும் கடவுள்களின் அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி.